Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. 10 reasons to watch GOAT in theaters. நம்பர் 1 ப்ளூப்பர்ஸுங்க. என்ன எடுத்தோடனே ப்ளூப்பர்ஸ் சொல்கிறான்னா நான் வந்து கொஞ்சம் எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி எந்த ஸ்பாயிலரும் உங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வெங்கட் பிரபு அவருடைய யூனிவர்ஸில் அவருடைய படங்களில் நம்ம பார்த்து ரசித்த படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கிளைமேக்ஸ் முடிச்சு அந்த ப்ளூப்பர்ஸ்க்காக நம்ம தேட்டர் விட்டு ஏஞ்சி போகாமல் இருப்போம். அப்படி நம்ம மங்காத்தால வந்து ப்ளூப்பர்ஸ் பார்த்து ரசிச்சிருப்போம், கோவாவில் ரசிச்சிருப்போம், பிரியாணி மாஸ் வரைக்கும் பார்த்து ஏன் மாநாடு வரைக்குமே வந்து நிறைய ப்ளூப்பர்ஸ் வந்து ரசிச்சிருப்போம். அந்த விதத்தில் கோட்டோடைய ப்ளூப்பர்ஸ் வந்து செமையாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்க்காத விஜய் இருப்பாங்கல்ல, ஆன் ஸ்க்ரீனில் விஜய் வந்து நெருப்பா கில்லி மாதிரி தான் இருப்பாரு, ஆனா ஆஃப் ஸ்கிரீன்ல சைலண்டா தான் நம்ம பார்த்திருப்போம். பட் அந்த ஆஃப் ஸ்கிரீன்லயுமே இப்ப டேக் கட் ஆனதுக்கு அப்புறமா அவர் எவ்வளவு ஜாலியா இருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மூமெண்டா இருக்கும். படத்துல மட்டும் ட்விஸ்ட் கிடையாது, ப்ளூப்பர்ஸ்லயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்பர் 2, யுவன் சங்கர் ராஜா. சோஷியல் மீடியா ஃபுல்லா படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இவனையே இதில் போட்டோம்னு சொல்லி எல்லாருமே மீம்ஸ் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டீங்க. பட் படமும் சரி, படத்தினுடைய டீமும் சரி, இவனும் சரி பயங்கரமா அண்டர் பிளே பண்ணியிருக்காங்க. நம்ம கேட்ட விசில் போடு சாங்கே படத்துல வராது, வேற ஒரு வெர்ஷன்ல வரும். அதுல ஆரம்பிச்சு ஒவ்வொரு எமோஷன்ஸுக்கும் யுவனை வந்து நம்ம பார்ப்போம் தியேட்டர்ல. ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் சாரோடைய பேரை சொல்லி கத்துறதை தாண்டி யுவன் நிறைய இடத்துல கத்துவோம். அந்த அளவுக்கு யுவன் சார் வந்து பயங்கரமா அண்டர் பிளே பண்ணி செம்ம மாசா ஒர்க் பண்ணியிருக்காரு. நோ வண்டர் யுவன் இஸ் ஆல்வேஸ் யுவன். எமோஷன்ஸ்க்கெல்லாம் பயங்கரமா போட்டாரு. பட் தீம் மியூசிக் என்னப்பா ஆச்சு அப்படின்னா, தீம் பிரிச்சிருக்காருங்க. அதாவது நான் சொல்ல மாட்டேன், வில்லனா ஒருத்தர் வருவாப்புல, அந்த வில்லனா வரவங்களுக்கும் சரி, நம்ம தலைவனுக்கும் சரி, இடையில வரக்கூடிய எல்லாரோடைய கேமியோக்கும் சரி, செமையா தீம் வந்து சூப்பரா போட்டிருக்காங்க. நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த பிளேஸோடைய ரேப்பா இருக்கட்டும், பிரேம்ஜியோடைய ரேப்பா இருக்கட்டும், பிரேம்ஜி பண்ணியிருக்கிற விசில் போடு சாங்கோடைய ரீமிக்ஸா இருக்கட்டும், ஸோ படம் ஃபுல்லா மியூசிக்கா யுவன் வந்து படத்தை அப்படியே பாகுபலியில இந்த ரம்யா கிருஷ்ணன் குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கியிருக்காங்க. அடுத்ததா தலை ஃபேக்டர். எஸ், படத்தினுடைய ஆரம்பத்துலேருந்து வந்து இப்போ வரைக்கும் ரிலீஸ் வரைக்குமே வந்து இந்த படத்தில் வந்து ஏகே இருக்காரா இல்லை தோனி இருக்காரா, ஏகே இருக்காரா இல்லை தோனி இருக்காரான்னு கேட்டு பார்த்து நம்ம வந்து எதிர்பார்த்து மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டோம். எஸ், ரெண்டு தலையும் படத்தில் இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு மொமெண்ட்ல வராங்க. முக்கியமான ஒரு மொமெண்ட்ல ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாங்க. அந்த மொமெண்ட் தியேட்டர் மெட்டீரியலாக இருக்கு. ஸோ அங்கே கத்தி போன துண்டை தான் இது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 4th பாயிண்ட், ட்விஸ்ட். இப்போ ரீசெண்டாக நிறைய பெரிய ஹீரோஸோடைய படங்களில் நம்ம எதிர்பார்த்துப்போம் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருந்தால் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி வந்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்மளை ஒரு சில படங்கள் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம், நிறைய படங்கள் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த விதத்தில் கோட் வந்து நம்மளை ஹைலி சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு கமர்ஷியல் படமாக இருக்கும். இந்த பாயிண்ட் நீங்கள் பார்த்துட்டு போவீங்க, ஒருவேளை இந்த ட்விஸ்ட்டை தான் அவன் சொல்லியிருப்பானோ, ஓகே நல்லா இருக்குன்னு யோசிப்பீங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு ட்விஸ்ட் வரும், அதுதான் இந்த படத்தினுடைய ஹைலைட். 5th பாயிண்ட், ஏஐ. இந்த படத்தில் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து ஏஐ மூலியமா கொண்டு வராங்க அப்படின்றப்போ அவர் எங்கே வரப்போறான்னு சொல்லிட்டு நம்மளே நமக்குள்ள நிறைய கதைகள் கிரியேட் பண்ணிக்கிட்டோம். பட் நம்ம எதிர்பார்க்காத ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. டு ஆல் த கேப்டன் ஃபேன்ஸ், நம்ம எல்லாருமே வந்து அவரை வந்து ஒரு தடவை ஸ்கிரீன்ல பார்த்துட்டோம்ப்பா, ஹாப்பிப்பா, சந்தோஷம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிறைவோட இருப்போம். இதுக்கு அடுத்தபடியா வந்து பவதாரணி இன்னைக்கு நம்ம கூட இல்லை, பட் எங்கேயோ நம்ம கூட இருக்காங்க. ஸோ சின்ன கண்கள் அந்த பாட்டு வர இடத்துல வந்து பவதாரணியை நம்ம எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப துல்லியமா ஏஐல அந்த பாட்டு நமக்கு வந்து யுவன் சார் என்ன நினைச்சாங்களோ அந்த ஃபீலை, அந்த சோலை நமக்கு தருது. இதுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நாட் ஒன்லி பவதாரணி, எஸ்பிபியும் ஒரு பாட்டு இந்த படத்துல பாடியிருக்காரு, ஒரு போர்ஷன்ல வரும். அது மட்டும் கிடையாது, இளையராஜாவும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அது ஒரு போர்ஷன்ல வரும். ஏஐல வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்மளை வந்து பயங்கரமா தியேட்டர்ல வந்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆக்கிடுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், குட்டி விஜய், இளைய தளபதி விஜய்க்கு வந்து அவ்வளோ ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. உண்மையா டீம் அர்ச்சனா கல்பதி அவங்களுக்கும் வெங்கட் பிரபு அவர்களுக்கும் அண்ட் டு த ஹோல் டீம் ஆஃப் யார் அந்த விஎஃப்எக்ஸ் அந்த ஏஐ பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். ஏன்னா சோஷியல் மீடியாவில் ஸ்பார்க் சாங்குடைய ஒரு சின்ன ஹூக் வந்ததுக்கு அப்புறமா நிறைய ட்ரோல்ஸ் வந்துச்சு. அந்த ட்ரோல்ஸ் பார்த்து ரீஒர்க் பண்ணி நம்ம வந்து எங்கேயுமே இது அப்படி இல்லவே இல்லையப்பா, சூப்பரா பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் நமக்கு தரும். அந்த அளவுக்கு வந்த ட்ரோல்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே சூப்பரா மாத்தி செம்மையான ஒரு ஒர்க் மெட்டீரியலா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இளைய தளபதி விஜய் படத்துல கலக்கியிருப்பாரு. 6th பாயிண்ட், ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் டு ஆல் த ஆக்டர்ஸ் ஹூ ஆக்டட் இன் கோட், ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ங்க. இது விஜய் சாரோடைய படம் தான். விஜய் சார் ஒரு பக்கம் அப்படியே எடுத்து வச்சா மீதி இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ்க்கும்
ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் யாரை வேணாலும் இருக்கலாம், நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த யாரை வேணாலும் இருக்கலாம். விஜய் சார் ஃப்ரெண்ட்ஸா, ஓகே இவர் பிரசாந்த் பிரபுதேவா இவங்களெல்லாம் சொல்கிறாங்கன்னு நினைக்கலாம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே யாரெல்லாம் நடிச்சிருக்காங்களோ இன்க்ளூடிங் குட்டி தளபதியுடைய பேரா இருக்கக்கூடிய மீனாட்சி சௌத்ரி வரைக்கும் பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்டாரர் படம் எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்காகவே நீங்கள் கோட் போய் பார்க்கலாம். த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் 90s கிட்ஸாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாரையுமே பயங்கரமா கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கோட். 90s நாஸ்டாலஜிக்காகவே இந்த படம் நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா பிரசாந்த் அவர்களா இருக்கட்டும், பிரபுதேவாவா இருக்கட்டும், ஜெயராமா இருக்கட்டும், ஸ்னேகா அவங்களா இருக்கட்டும், லைலாவா இருக்கட்டும், ஏன் 80s மோகனா இருக்கட்டும், எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ரோலுங்க. உண்மையா சொல்றேன், ஒரு சில சீன்லாம் வந்து பிரசாந்த் பெர்ஃபார்ம் பண்றப்போ விஜய் சார் அப்படியே ஓரமா போயிடுவாரு, இந்த மாதிரி பிளர்ல இருப்பாப்ல. பிரசாந்த் இந்த பக்கம் ஸ்கோர் பண்ணுவாரு. ஓகே இவருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்களேன்னு பார்த்தா பிரபுதேவா அடுத்து ஒரு ஸ்கோர் பண்ணுவாரு. ஓகே இதெல்லாம் ஓகே. 80s மோகனர் ஒரு மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க, இங்க திரும்ப கூட்டு வந்திருக்காங்க. 2K கிட்ஸ் வரைக்கும் இது கனெக்ட் ஆகுமான்னு பார்த்தா மோகனுக்கு ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. அவருமே நிறைய இடத்துல நம்மளை வந்து பயப்பட வைப்பாரு, சிரிக்க வைப்பாரு, ரசிக்க வைப்பாரு. ஸோ இந்த மாதிரி 90s and 80s உடைய எல்லா நாஸ்டாலஜிக்கும் தீனி போடுற மாதிரியான ஒரு படமா கோட் இருக்கும். 8th பாயிண்ட் இஸ், இந்த படத்துல வந்து எஸ்கே இருக்காங்களா, த்ரிஷா இருக்காங்களா, தோனி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் மார்க்லாம் இருந்துச்சு. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, எஸ்கே இருக்காங்க, த்ரிஷா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நிறைய இப்போ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணா நிறைய பேர் ஸ்பாய்லர் போட்டிருப்பாங்க. இதையே நான் சொல்றேன் நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்றது பொய்யா கூட இருக்கலாம், என்ன நீங்க நம்பாதீங்க. பட் ஸ்டில் எஸ்கே த்ரிஷா இருக்காங்க, தியேட்டர் மெட்டீரியலா இருக்க போகுது, நம்ம போய் பார்க்க போறோம்னு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் மைண்ட் செட் பண்ணிட்டு போனீங்கன்னா, நாட் ஒன்லி எஸ்கே, நாட் ஒன்லி த்ரிஷா, இந்த படத்துல சூர்யாவும் வராரு. சூர்யா வர சீன்ல அந்த ஒரு ஷாட்ல பயங்கரமான கிளாப் மெட்டீரியல், தியேட்டர் மெட்டீரியலா இருக்கும். 9th பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்த 2024 உடைய நம்ம பார்த்து ரசிச்ச படங்களா இருக்கட்டும், நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ண படங்களா இருக்கட்டும், அது வந்து ஒரு செகண்ட் ஆஃப் கர்ஸ்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும், இன்டர்வல் பேங்கரா இருக்கும். பட் செகண்ட் ஆஃபும் அதே மாதிரி கொடுங்களேன்டா ப்ளீஸ்டா. செகண்ட் ஆஃப் மட்டும் ஏன் இப்படி எழுதாம போயிடுறீங்களா? செகண்ட் ஆஃப் ஏன் உங்களால் அதே மாதிரி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாரும் குமரிக்கிட்டு இருந்தாங்க. பட் 2024 உடைய இந்த செகண்ட் ஆஃப் கர்ஸை பிரேக் பண்ணுது இந்த கோட். ஃபர்ஸ்ட் ஆஃப் எந்த அளவுக்கு மரண மாசா இருந்துச்சோ அதை விட into 2, into 10, into 100, into 1000 கோட்டோடைய செகண்ட் ஆஃப் செமையா இருக்கும். 10th பாயிண்ட், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தளபதி. எஸ்ங்க, தளபதி இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். நான் ஸ்டார்டிங்லேருந்து சொன்ன மாதிரி தாங்க, விஜய் சார் ஒவ்வொரு சீனையும் அப்படியே இன்னும் என் கண்ணிலே நிற்குது. விஜய் சாருடைய ஒவ்வொரு ஷாட், அந்த ஒவ்வொரு டைலாக், அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இன்னும் ஒரு 100 தடவை இந்த படத்தை நான் பார்ப்பேன். அந்த அளவுக்கு விஜய் சாருடைய மொமெண்ட் வந்து இந்த படத்தில் இருக்கு. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அவரே வந்து ரீசெண்டாக ஒரு மேடையில் சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு நீயே தான் போட்டியாக இருக்கணும்ட்டு. அதாவது சொல்லியிருப்பாரு, எனக்கு ஒருத்தர் போட்டியாக இருந்தார், அவரை விட நான் பெட்டராக பண்ணணும் தான் நான் இந்த இடத்துல இருக்கேன். அந்த போட்டியாளர் வேறு யாருமே இல்லை, அது ஜோசப் விஜய், எனக்கு நானே தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த படமும் அதே தான், தளபதி வெர்சஸ் இளைய தளபதி. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், தியேட்டரில் போய் பாருங்க, ஒர்த் த வெயிட்டுங்க. சீரியஸ்லி, அப்படி ஒரு இன்டர்வல், அப்படி ஒரு கிளைமேக்ஸ். எனக்கு வந்து தளபதியா இளைய தளபதியான்னு சூஸ் பண்ணவே இப்போ வரைக்கும் கஷ்டமா இருக்கு. இந்த யோகி பாபு ஒரு படத்துல சொல்லுவார்ல, டஃப்பா இருக்குங்க சூஸ் பண்றது. அந்த மாதிரி தளபதியும் செமையா பண்ணியிருக்காரு, இளைய தளபதியும் செமையா பண்ணியிருக்காரு. உங்களுக்காக ஒரே ஒரு ஸ்பாய்லர் மட்டும் நான் போடுறேன். கோட் 2ஓட ஒரு இன்ட்ரோ சீன் இந்த படத்துல லீக் பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து ட்விட்டர்ல தான் லீக் ஆகும், இப்போ படத்திலே லீக் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. அந்த சீனை மிஸ் பண்ணிடாதீங்க தியேட்டர்ல. 1லேருந்து 10 ரீசன் வரைக்கும் நான் சொன்னேன் ஏன் கோட் படத்தை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு. தளபதி ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னா பிளான் ஏலேருந்து Z வரைக்கும் நான் சொல்லாத நிறையா ட்விஸ்ட்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.